புள்ள அவங்களுக்கு உயிர் இழந்திருப்பான். போதை பொருள் யூஸ் பண்ண பிள்ளைங்களை காட்டி கொடுத்ததுனால அந்த பிள்ளைய அடிச்சு கொண்டுட்டாங்க. உதயநிதி சார் குரல் கொடுத்திருக்காரு. கடைசி வரைக்கும் நின்று என் பிள்ளைக்கு நீதி வாங்கி கொடுக்கணும். அவரு என் புள்ள நல்ல புள்ள. போய் பேசுறாங்க, ஹாஸ்டல்ல வெளியே போகல, பக்கல காலேஜ் போகல, வேற பிரச்சனை சமையல்காரங்க கூட சின்ன பிரச்சனை நடந்துட்டு என் பிள்ளைய கொடுத்து ஹாஸ்டல் நிர்வாகம் காலேஜ் ஏன் கஞ்சா விற்கிறான் போறான்னு கேட்டத என் புள்ள சொல்லிட்டான். எல்லா பேர்த்தையும் சொல்லிட்டான். நான் ஏன்பா சொன்னேன், சொல்லக்கூடாதுப்பா அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க கேட்டாங்கம்மா, நான் உண்மையை சொல்லிட்டேன்னு சொன்னேன். இந்த விஷயம் ரூமுக்குள்ளதான் இருக்கும், அங்க வெளியே சொல்ல மாட்டோம்னு சொன்னவங்க சொல்லிட்டாங்க. என் புள்ள ஒரு புள்ளைய எடுத்து போய் 20 பேரு அடிச்சு கொண்டு இருக்கிறாங்க. கத்தி பின்புறம் குத்தி சாவடிச்சிருக்காங்க. இது எப்படி கோஷ்டி பிரச்சனைன்னு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சொல்றாரு. கேட்காம ஒரு பையனை 20 பேர் அடிக்கிறது இது எப்படி 2 டீமுக்குள்ள இருக்கிற பிரச்சனையா இருக்கும்? அதை சொல்லணும். பள்ளித்துறை கல்வி அமைச்சர் பேசுனதுக்கு மிகவும் கண்டனம் தெரிவிக்கிறார். அவர் விசாரிச்சுட்டு எங்கள்கிட்ட கேட்டுட்டு பேசிட்டு அவர் பதில் சொல்லியிருக்கணும். ஏன் அப்படி சொன்னார்?